பாலா 25 வந்து உங்க எதிர்பார்த்தோம் நீங்க அது ஓகே. அது என்னன்னா ஆக்சுவலாக வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். பாலா சார் பர்சனலாக இன்வைட் பண்ணார். பட் என்னால் வர முடியல. அதனால படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போ சார் ஆரம்பிங்க? ஆமாம், ஏப்ரல்லேருந்து ஷூட்டிங். சார் சினிமாவில் பாகம் 2 தேவையா தேவையில்லை? என்ன இல்லை அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ பார்ட் 2 வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு பார்ட் 1 நல்லா ஓடிச்சுன்னா ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ ஒரு ஓப்பனிங், பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். பட் அதெல்லாம் மீறி அந்த படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஹீரோவை தாண்டி ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் பிடிச்சிருக்கா, ஹீரோ பிடிச்சிருக்கா? நான் வந்து பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் மேன் தான். ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது என்னோட லைஃப்பில் என்னோட என்ன சொல்கிறது, ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஸ்போர்ட்ஸ் மேன் பிடிச்சிருக்கா, ஹீரோ பிடிச்சிருக்கா, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து உங்கள் நண்பர் இப்போ வந்து துணை முதல்வர் ஆகிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண. இப்போ லாஸ்ட் ஈவெண்ட் கூட ST80 வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே நிறைய இப்போ அயன்மேன் பண்ணும்போது நிறைய ஃபஸ்ட் அயன்மேனுக்கும் இந்த அயன்மேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா ST80 நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ், அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது. ஸோ நான் போய் அந்த ST80 அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் இயர் ஒலிம்பிக்ஸ்லாம் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெடல் அடிப்பாங்க. விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்களே, மக்களே வந்து பேசுகிறாங்க. ஒரு ஆக்டர்னு எப்படி பாருங்க? விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பாக நல்லா இருந்தால் அது ஓட. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸோ சம்திங் க்ரோஸோ வந்து வாங்கி வராங்க. அது கூட அவார்டாக தான் வாங்கி வராங்க. அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. அது சரியா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான், ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சு வராங்க, இவங்க யாரும் கையில் எடுத்து கொடுக்கல. ஆனால் வந்து அதுலேயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக எப்படி பார்க்குறீங்க? டேக்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான். இப்போது எனி ப்ரொஃபஷன் அட்ராக்ட்ஸ் டேக்ஸ் தான். அது வந்து இட்ஸ் ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ். அதில் போய் நம்ம வந்து இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்மேன், நீ டாக்டர் அப்படின்னு சொன்னேன்னா டாக்டருக்கு வந்து நம்ம உயிர் காப்பாற்றுறாங்க, அவங்களுக்கும் டேக்ஸ். முன்னாடியெல்லாம் டேக்ஸ் இல்லை, இப்போ எல்லாருக்குமே டேக்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் காமன் கிரவுண்ட். இந்தியாவுக்கு ரெப்ரஸ் பண்ணி விளையாடுனா நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.